கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நாம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய திங்கட்கிழமை நாளில் இருக்கிறோம். வாரத்திலே வைத்து 2 நாட்கள் நம்மளுடைய நல்லமல்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று கொண்டிருக்கு. அப்போது அல்லாஹும் நம்மளுடைய கணக்கில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நாம் எப்போதுமே நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது என்ன ஆசைப்படணும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா, அமல்களை கொண்டு அந்த நாள்களை அதிகமான நன்மையை செய்து கனமுள்ளதாக ஆக்குவாங்க. என்னுடைய கணக்கை அல்லாஹ் பார்க்கும்போது அவனுக்கு நான் பணிந்தவனாக இருக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பப்பட்டாங்க. அதன் காரணமாக தான் திங்கட்கிழமையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பே வைத்தாங்க. நம்ம நோன்பு வைக்காவிட்டாலும் சரி, அது நஃபிலான நோன்பு தான். ஆனால் அமல்களை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளில் நன்மையை உயர்த்தணும். அதுலேயும் நாம் இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, இன்னும் அதிகமாக நன்மையை செய்து நம்மளுடைய கணக்குகள்லேருந்து போகக்கூடிய பாவங்களை எல்லாத்தையும் கழித்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாரம் முழுவதும் தவறு செய்திருந்தாலும் கூட அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் அந்த அச்சம் வரணும். நம்மளுடைய கணக்குகளில் பாவம் அதிகமாக இருக்குமோ, அதை நன்மைகளாக மாற்றணுமே, இல்லாட்டினா அந்த நன்மை எல்லாத்தையும் என்ன பண்ணும், அந்த பாவம் கழிச்சு விடுமேன்னு சொல்லி வருத்தம் பட்டவர்களாக அதிக நன்மை செய்யணும். அப்போது அல்லாஹ் நம்மளுடைய கணக்குகளை பார்க்கும்போது இன்றைய நாளில் அதிகமான நன்மைகள் ஏற்றப்படும். பரவாயில்ல, அந்த மனிதன் என்ன பண்ணுறான், பாவங்களே செய்திருந்தாலும் கூட அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் நம்ம நன்மைகள் அதிகமாக இருக்கணுங்கிறக்கூடிய நன்மை அதிகமாக இருக்கணுங்கக்கூடிய எண்ணத்தோடு நன்மையான அமல்களை அதிகமாக செய்கிறான். எண்ணத்தில் என்ன இருக்கோ அதை பொறுத்து அல்லாஹ் கூலி வழங்குவான். நம்ம நன்மை அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அதற்காக அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நன்மைகளை அதிகமாக்குவான். இதன் காரணமாக அந்த மனிதனுக்கு என்ன தேவையோ அதையும் அல்லாஹ் தந்தருள்வான். நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் இருக்குது, அது அனைத்துமே போகணும்னா கூட நம்மள்ட்ட நன்மைகள் அதிகமாக இருக்கணும், அல்லாஹுடைய கருணை இருக்கணும். நம்மளுடைய பாவங்கள் தான் நிறைய நேரத்தில் நம்மளுடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கும் காரணமாக இருக்குது. அதனால் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் நம்ம பிரத்யேகமான அமல்கள் எடுத்து செய்யலாம். அதில் இன்றைக்கி யாருமே இதனுடைய சிறப்பை அறிந்து ஓதுவதே இல்லை. அதனால நம்ம இந்த ஒரு திக்ரை சொல்கிறோம். ரொம்ப சின்ன திக்ரு, சின்ன வார்த்தைன்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் ஓதினால் போதும், 7 வானங்களும் பூமிகளையும் ஒரு தராசில் வைத்து இந்த வார்த்தையை இன்னொரு தராசில் வைத்தாலும் இதுதான் கனமாக இருக்குமாமா. சுபஹானல்லாஹ். நினைத்து பாருங்கள், 7 வானம் பூமியை ஒரு தராசில் வைத்தாலும் கூட இது கனமாக இருக்குன்னா அல்லாஹ்விற்கு இது எவ்வளோ பிடித்தமான வார்த்தையாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், 100 முறை ஓதுங்க. இதை விட நன்மையை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தேடி போய் கூட செய்ய முடியாது. அதனால் இதை ஈஸியாக ஓதலாம். வெறும் 5 நிமிஷம்தான் ஆகும். அதை தான் இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்த்துட்டு கையோடு ஓத போகிறோம். ஓதி நன்மையை சேர்த்தி கொள்ள போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சு அந்த நன்மையும் உங்களுடைய கணக்கில் சேரும். நன்மையை எத்தி வைப்பதும் நன்மை செய்ததற்கான சமமாகும். இன்னும் நிறைய பேர் கமெண்ட்டில் துவா செய்ய சொல்கிறீங்க. உங்களுக்காகலாம் நான் துவா செய்து கொண்டிருக்கேன். அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் நல்ல அமல்களை செய்துட்டு துவா செய்தீங்கன்னா அந்த அமல்கள் போகும்போது அந்த அமல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துவாவும் போகும். அந்த நன்மையின் காரணமாக நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். இப்போ அந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திக்ரு தான் லா இலாஹா இல்லல்லா. அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. இதனுடைய சிறப்பு பார்த்தா, ஒரு அடியான் அவனுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை, எத்தனை முறை, வெறும் ஒரு முறை இதை உணர்ந்து சொல்லிட்டா கூட அவன் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு என்றாவது ஒரு நாள் போய் தான் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த களிமா இந்த லா இலாஹா இல்லல்லா. இன்னும் இதோடைய சிறப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 வானம் பூமியை ஒரு தராசில் வைத்தாலும் இந்த களிமா தான் கணத்தில் தாழ்ந்திருக்குமாமா. அவ்வளோ சிறப்பான களிமா லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமா. இந்த களிமாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்திலே இருக்கவே முடியாது. அல்லாஹ்வை மட்டுமே வணக்கத்துக்குரிய இறைவனாக ஏற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். அப்போ இந்த களிமாவை தான் நம்ம இன்றைக்கி ஒரு 100 முறை ஓத போகிறோம். வெறும் ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. இந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் இந்த நன்மையை பெற்றுக்கொண்டு கடைசியாக உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்தில் துவா செய்துட்டு போங்க. நன்மையும் கிடைக்கும், தேவைகளும் நிறைவேறும். இப்போ நம்ம ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹா இல்லல்லா, 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 லா இலாஹா இல்லல்லா,
லா இலாஹா இல்லல்லா 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 லா இலாஹா இல்லல்லா
லா இலாஹா இல்லல்லாஹ் 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 லா இலாஹா இல்லல்லாஹ்